நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போறேன். அந்த கதைய கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். கடையோட கதையோட தலைப்பு என்னன்னா, பேராசை பெருநஷ்டம். ஒரு கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட வாத்துங்கள வளர்க்குறாரு. வளர்த்து அந்த வாத்து விடுற முட்டைய கடைங்களுக்கு சப்ளை பண்ணுறது, அப்புறம் அதை குஞ்சு பொறிக்க வச்சு குஞ்சு வளர்க்குறது, இப்படியே இருந்திருக்காரு. இப்படியே அவர் காலம் போயிட்டு இப்படியே தவிடு எல்லாம் போட்டு வளர்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி இன்னும் கூட கொஞ்சம் வாத்து வாங்கி விடுவோன்ட்டு அவர் சந்தைக்கு போயிருக்காரு. சந்தைக்கு போனால் ஏகப்பட்ட வாத்து குஞ்சு, எல்லா குஞ்சும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு வாத்து குஞ்சு மட்டும் ஒரு மாதிரி ஓரணும். அந்த வாத்தை அவர் யாருமே அந்த வாத்தை வாங்கலை. ஏன்னா அது சின்னதாக இருக்குது, அது அப்படின்ட்டு அவங்க ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் போய் அந்த ஒரு வாத்தை வாங்கிட்டு நல்லா வளர்த்துருக்காரு. நல்லா வளர்த்து அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த வாத்து நல்லா கொஞ்சம் வளர்ந்த உடனே அது முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. முட்டை போட ஆரம்பித்தோடனே முட்டை போட்டோன்னா அந்த முட்டையை பார்த்தா அது தங்க முட்டை. அவருக்கு தாங்கவே முடியல. அவர் அதை எடுத்துகிட்டு போய் இந்த பாருங்க தங்க முட்டையை அதை விற்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் முன்னேறிட்டு வந்துட்டார். ஆனால் இவர் எப்படி முன்னேறான் அப்படின்னு இன்னொருத்தனுக்கு போகிறாங்க. இன்னொரு வார்த்தை அவங்ககிட்ட போயிட்டு, இந்த மாதிரி எனக்கு ஒரு வார்த்தை கிடச்சிது. அந்த வார்த்தையிலேருந்து டெய்லியும் ஒரு முட்டை கிடைக்குது. அதனால் அந்த வார்த்தை நான் நல்லபடியாக பார்த்து அது இன்னும் டெய்லி முட்டை கொடு. உடனே இவனை எப்படியாவது இவனை கவுக்கணும் அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு, ஐயோ நீ டெய்லியும் அதை ஒரு முட்டையாக போட்டு நீ என்னைக்கு அந்த முட்டையை விற்று பெரிய பணக்காரனாகிறது, நான் ஒரேடியாக சொல்கிறேன் கேளு அப்படின்னு. சொல்லு. நீ என்ன பண்ணுற, ஒரு நாள் அந்த வாத்தை அறுத்து அதோட வயிற்றை திறந்து பாரு. அது வயிற்றுக்குள்ளே எல்லா முட்டையும் இருக்கும் அப்படின்னு. உடனே இவரும் அவன் சொல்கிற நயம் தெரியாமல் இவரும் என்ன பண்ணியிருக்காரு, அந்த முட்டையை விற்று அடுத்த நாள் காலையில் அது முட்டை போடுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளுக்கு எல்லா முட்டையும் இன்றைக்கி கிடைக்க போகுதுன்னு அந்த வாத்தை அறுத்து வயிற்றை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே முட்டையே இல்லை. அதுதான் தங்க முட்டை உருவாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் ஒரு நாள் ஆகும். இவர் அந்த முட்டையும் தங்க முட்டையாகும். ஐயோ கேப்பர் கேச்சை கேட்டு இப்படி மோசம் போயிட்டேன்னுட்டு உடனே அவன் அறியாமை நினச்சி அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். இதுலேருந்து என்ன தெரியுது, அடுத்தவங்க பேச்சை எப்பயும் கேட்டு நடக்கக்கூடாது.